வணக்கம் மக்களே! 4ஆம் வாரம் சனிக்கிழமை பிரசாதத்துக்கு நவதானியம் 9 வகை நவதானியம் பருப்பு எடுத்துக்கலாங்க. வெள்ளை பட்டாணி, பச்சை பட்டாணி, மொச்சக்கொட்டை, கருப்பு மூக்கல்ல, வெள்ளை மூக்கல்ல, காராமணி கருப்பு, வெள்ளை, வேர்க்கடலை இது வரைக்கும் எட்டாச்சுங்க. அவ்வளோ நல்லது. இது மாதிரி சனிக்கிழமை பிரசாதமாக வச்சுட்டோம்னா பாசிப்பருப்பு தனியாக ஊற போட்டுருங்க. அதில் கல் தூசி எல்லாம் இருக்கும், அதை அலசிக்கலாம் தனியாக. ஓவர் நைட்டு ஊற வச்சுருங்க. காலையில் வாசலில் கோலம் போட்டுங்க. திருவிழா இன்னைக்கு ஊரில். இந்த கோலம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதோட பட்டாணி அடுப்பில் போட்டு வேக வைக்கலாம். நவதானியெல்லாம் பருப்பெல்லாம் இது 8 வகையான பருப்பு ஒரு குண்டானில் போட்டுக்கலாம். இந்த பாசி பருப்பு தனியாக தாங்க போட்டு வேக வைக்கணும். சீக்கிரமாக வெந்துடும். ஓவர் நைட்டு ஊறிச்சு அடுப்பில் போட்டால் தாங்க சீக்கிரமாக வேலையாகும். இது ஒரு தண்ணி கொதிச்சு தான் போட்டோம். இது ஒரு பக்கம், அது ஒரு பக்கம். பாசி பருப்பு வெந்துடுச்சு. அதை வடிச்சிக்கலாங்க தண்ணி. வேகும்போது உப்பு போட்டுருங்க. நல்லா உப்பு உரைக்கும். அதோட நாமம் போட்டு கோஜரமும் ரெடி பண்ணிட்டோம். இது 4ஆம் வாரங்க. அடுத்த வாரம் மாதம் பிறந்துடுது. கல்லெல்லாம் வெந்துடுச்சு. இது வடிகட்டி நடு வீட்டில் ஒரு கோவிந்தா போட்டாச்சு. பிரசாதம் கோயிலுக்கு எடுத்துன்னு போனாங்க. காணிம்பாக்கம். எல்லாம் ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டுக்கணும். இந்த தண்ணி ரசம் வைக்கிறதுக்கு எடுத்துக்கணுங்க. ஒரு சின்ன தாளிப்பு போட்டுடலாம். ரொம்ப எண்ணெய் வேணாம், கம்மியாக ஊற்றினாவே டேஸ்ட்டாக இருக்கும். கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா போட்டு ஒரு அரை முடி தேங்காய் துருவி போட்டுங்க. டேஸ்ட்டாக இருக்கும். அது மாதிரி செஞ்சு பண்ணால் பிரசாதத்துக்கு. நைட்டு சாமி வந்ததுங்க. வாசலில் கோலம் போட்டோம். அவ்வளோதாங்க. சாமி வந்தது. தேங்காய் உடச்சிக்கின்னு 4ஆம் வாரம் சனிக்கிழமை இதோட முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் ஊரில் இப்படி தாங்க படம் வச்சு தான் சாமி ஊர்வலம் வரும். உங்கள் ஊரில் எப்படி வரும்ன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.